அனைவருக்கும் வணக்கங்க. இது நம்ம அவர் லைஃப் மேட்ரிமோனி. இன்றைக்கி நம்ம எந்த மாதிரியான பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, வே2 கவுண்டரில் இருக்க ராகு கேது செவ்வாய் தோசை பெண்கள் வரன்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக பெயர் கீர்த்தனா, படிப்பு பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 21/5/1995, நேரம் 2:28 PM, கிழமை ஞாயிறு, ராசி கும்பம், நட்சத்திரம் அவிட்டம், லக்னம் கன்னி. இவங்களுக்கு ராகுகேது செவ்வாய் இருக்குதுங்க. கூட பிறந்தவங்க தம்பி 1 தங்கச்சி 1. அப்பா பேர் தங்கவேல், அம்மா பேர் கோமதி. இவங்க வே2 கவுண்டரில் வேங்கை வேட்டு வருங்க. முகவரி பரமத்தி வேலூர். சொத்து விவரம் பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு இருக்குது, சொத்து மதிப்பு நேரில்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரியான வரன் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, ஜாபில் இருக்க, டிகிரி முடிச்சிருக்க, நல்ல ஃபேமிலியில் இருக்க மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் மனோஜா, படிப்பு எம்இ முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 19/12/1993, நேரம் 5:30 PM, கிழமை ஞாயிறு, ராசி கும்பம், நட்சத்திரம் சதயம், லக்னம் ரிஷபம். இவங்களுக்கு ராகுகேது செவ்வாய் இருக்குதுங்க. கூட பிறந்தவங்க அக்கா 1 மேரேஜ் ஆயிடுச்சு. அப்பா பேர் ராசு, அம்மா பேர் சுமதி. இவங்க வே2 கவுண்டரில் மூல வேட்டு வருங்க. முகவரி சித்தோடு. சொத்து விபரம் பார்த்துட்டிங்கன்னா பூமி 5 ஏக்கர் இருக்குது, சொந்த வீடு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரியான வரன் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, படிச்சிருக்க, நல்ல வேலையில் இருக்க, ஈக்குவல் ஸ்டேட்டஸில் இருக்க, பூமி 5 ஏக்கர் வச்சுருக்க மணமகன் எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் பி சௌமியா தேவி, படிப்பு பிஇ எம்பிஏ முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 26/3/1993, நேரம் 11:50 PM, கிழமை வெள்ளி, ராசி மேசம், நட்சத்திரம் பரணி, லக்னம் விருச்சிகம். இவங்களுக்கு ராகுகேது செவ்வாய் இருக்குதுங்க. கூட பிறந்தவங்க அக்கா 1 மேரேஜ் ஆயிடுச்சு. அப்பா பேர் பன்னீர்செல்வம், அம்மா பேர் விஜயலட்சுமி. இவங்க வே2 கவுண்டரில் சாந்து வேட்டவருங்கள. முகவரி புளியம்பட்டி. சொத்து விபரம் பார்த்துட்டிங்கன்னா பூமி 1 ஏக்கர் இருக்குது, வாடகை வருமானம் 10,000 சொல்லியிருக்காங்க. சொத்து மதிப்பு 1 கோடின்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரியான வரன் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, படிச்சிருக்க, நல்ல வேலையில் இருக்க, நல்ல குடும்பத்தில் இருக்க மணமகன் எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் ஆர் சிவரஞ்சனி, படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 14/9/1992, நேரம் 10:02 PM, கிழமை திங்கள், ராசி மீனம், நட்சத்திரம் ரேவதி, லக்னம் ரிஷபம். இவங்களுக்கு ராகுகேது செவ்வாய் இருக்குதுங்க. கூட பிறந்தவங்க அண்ணா 1 மேரேஜ் ஆயிடுச்சு. அப்பா பேர் ரங்கசாமி, அம்மா பேர் பரிமலா. இவங்க வே2 கவுண்டரில் கூலவை வேட்டு வருங்க. முகவரி கோபி. சொத்து விபரம் பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு இருக்குது, 8 ஏக்கர் தோட்டம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சொத்து மதிப்பு நேரில்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரியான வரன் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, டிகிரி முடிச்சிருக்க, நல்ல ஃபேமிலியில் இருக்க மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் ஆர் வானதி, படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 9/2/1995, நேரம் 9:15 PM, கிழமை வியாழன், ராசி ரிஷபம், நட்சத்திரம் ரோகிணி, லக்னம் கன்னி. இவங்களுக்கு ராகுகேது செவ்வாய் இருக்குதுங்க. கூட பிறந்தவங்க அண்ணா 1, அப்பா பேர் ராஜேந்திரன், அம்மா பேர் லீலாவதி. இவங்க வே2 கவுண்டரில் இலங்கை வேட்டு வருங்க. முகவரி ஈரோடு. சொத்து விபரம் நேரில்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரியான வரன் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல ஃபேமிலியில் இருக்க மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் மணிமேகலை, படிப்பு எம்எஸ்சி எம்ஃபில் முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 4/9/1994, நேரம் 8:02 PM, கிழமை ஞாயிறு, ராசி சிம்மம், நட்சத்திரம் மகம். இவங்களுக்கு ராகுகேது செவ்வாய் இருக்குதுங்க. கூட பிறந்தவங்க அக்கா 1 மேரேஜ் ஆயிடுச்சு. இவங்க வே2 கவுண்டரில் பொண்ணை வேட்டு வருங்க. முகவரி மொடக்குறிச்சி. சொத்து விபரம் பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு இருக்குது. எந்த மாதிரியான வரன் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல ஃபேமிலியில் இருக்க மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் டி கீர்த்தனா, படிப்பு பிஎஸ்சி ஐடி முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 22/5/1995, நேரம் 7 AM, கிழமை ஞாயிறு, ராசி கும்பம், நட்சத்திரம் அவிட்டம், லக்னம் கன்னி. இவங்களுக்கு ராகுகேது செவ்வாய் இருக்குதுங்க. கூட பிறந்தவங்க தம்பி 1 தங்கச்சி 1. அப்பா பேர் தங்கவேல், அம்மா பேர் கோமதி. இவங்க வே2 கவுண்டரில் மின்ன வேட்டு வருங்க. முகவரி பரமத்தி வேலூர். சொத்து விபரம் பார்த்துட்டிங்கன்னா 7 ஏக்கர் தோட்டம் இருக்குது, சொந்த வீடு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரியான வரன் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, வேலையில் இருக்க, காடு தோட்டம் வச்சுருக்க, நல்ல ஃபேமிலியில் இருக்க மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் பி விஷ்ணுபிரியா, படிப்பு எம்பிபிஎஸ் எம்டி டிஎன்பி அனஸ்தீசியா முடிச்சிருக்காங்க. சென்னையில் மெடிக்கல் காலேஜில் இருக்காங்க. பிறந்த தேதி 9/11/1995, நேரம் 4:49 AM, கிழமை வியாழன், ராசி துலாம், நட்சத்திரம் ரோகிணி, லக்னம் ரிஷபம். இவங்களுக்கு ராகுகேது செவ்வாய் இருக்குதுங்க. கூட பிறந்தவங்க அண்ணா 1, அப்பா பேர் பூபதி பேகன், அம்மா பேர் தாமரை செல்வி. இவங்க வே2 கவுண்டரில் வேம்பு குளங்க. முகவரி திருச்செங்கோடு. சொத்து விபரம் பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு இருக்குது, 10 ஏக்கர் பூமி இருக்குது, மற்றவை நேரில்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரியான வரன் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, எம்பிபிஎஸ் எம்டி ஐடி ஃபீல்டில் இருக்க மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் ஜி வினித்ரா, படிப்பு பிடெக் ஐடி முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 3/6/1993, நேரம் 5:02 AM, கிழமை வியாழன், ராசி துலாம், நட்சத்திரம் விசாகம், லக்னம் ரிஷபம்.
இவங்களுக்கு ராகுகேது இருக்குங்க. கூட பிறந்தவங்க தம்பி ஒன்று, அப்பா பேர் குணசேகரன், அம்மா பேர் பிரேமா. இவங்க வீட்டு கவுண்டரில் வெங்கச்சி வேட்டுவங்க. முகவரி கரூர். சொத்து விவரம் பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு ஒன்று இருக்குது. எந்த மாதிரியான வரன் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலியில் இருக்க, வேலையில் இருக்க, மணமகன்னு எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் ஆர் வானதி. படிப்பு பிஇ சிவில் முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 4/2/1995. நேரம் 9:15 PM. கிழமை வியாழன். ராசி ரிஷபம். நட்சத்திரம் ரோகிணி. லக்னம் கன்னி. இவங்களுக்கு ராகுகேது செவ்வாய் இருக்குதுங்க. கூட பிறந்த அப்பா பேர் ராஜேந்திரன், அம்மா பேர் லீலாவதி. இவங்க வேட்டு கவுண்டரில் இளங்க வேட்டு வருங்க. முகவரி ஈரோடு. சொத்து விபரம் பார்த்துட்டிங்கன்னா நேரில்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரியான வரன் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா டிகிரி முடிச்சிருக்க, நல்ல வேலையில் இருக்க, நல்ல ஃபேமிலியில் இருக்க, மணமகனை எதிர்பார்க்குறாங்க. இது போன்ற பல வீடியோக்களுக்கான ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணவும் மேற்கொண்டு பார்த்துக்கலாம். மறக்காமல் நாங்கள் போடுற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ ஷோ ஆகும். இந்த செய்தியை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்களும் பயனடைஞ்சு மற்றவங்களும் பயனடைவாங்க. நன்றி.